இந்த படம் வந்து நான் யாருக்காக வெயிட் பண்றேனோ இல்லையோ தலைவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பத்தா சைட் டைப் 9 பேபி நைஸ் நல்லா இருக்கே என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு as I am suffering from vaccine. ஓகே, கடைசியா வடிவேல் நடிச்ச படம் சொல்லு. ஜஸ்ட் டோன்ட் டெல் தட் மாரி செல்வராஜ் மூவியா. அதுதான் கடைசியா நடிச்ச படம். அதை தாண்டி வேற ஏதாவது சொல்லு. அது முன்னுக்கா ஹீரோவா நடிச்ச படம் நாய்சேகர். முன்னுக்கு இன்டர்வியூ ஓக்கா இருந்துச்சு. ஆனா படம் வந்து அது என்னன்னா எனக்கு வடிவேல் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 பிடிக்கும். யூனோ வாட், சின்ன வயசுல கேபிள் டிவி தானே அப்பெல்லாம். அது பார்த்தீங்கன்னா போட்ட காமெடியை தான் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் படம் அந்த சமயம் அதையே திருப்பி 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 பார்த்துக்கிட்டு இருந்த காலம் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு ஜோக்குமே ஞாபகம் இருக்கு. சின்ன வயசா இருக்கும்போது அந்த டைம்ல வடிவேலோட இது வந்து மனப்பாடம் மாதிரி. ஆமா, ஃபுல் டயலாக் கடைசி வரைக்கும் சொல்லுவேன். அந்த படம் பார்த்துட்டு அது கூட சேர்ந்து சொல்லிட்டே வருவேன். வடிவேல் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு அங்கம். அது எந்த அளவுக்கு இம்பாக்ட்னா, அன்னைக்கு நான் இந்த படம் வீரதீரேஸ்வரா பார்த்தேன். அதுல எஸ்வி ஒரு டைலாக் சொல்லுவாரு. அது வடிவேலோட டைலாக் தெரியுமா? ஓகே, அது நார்மல் சீன் தான், நார்மல் டைலாக் தான். ஆனா அது கேட்டோம்னே எனக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. அவன் அப்பா வந்து சுரேஷ கொன்றாத, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடு அப்படின்னு எஸ்வி வந்து கெஞ்சிட்டு இருப்பாரு. கரெக்டா? அந்த சீன்ல வந்து எஸ்வி அவரை பார்த்து சொல்லுவாரு, உங்களுக்கு வந்து அது மாதிரி மீமும் பாருங்க. இப்ப வரைக்கும் ஒன்னும் சீரியஸ்லி படம் இருக்கோ இல்லையோ வடிவேலு லெஜண்ட் தான். வைகை புயல், அதுதான் சொல்றேனே. நான் ஏன் அதை கேட்டேன்னு வச்சுக்கோங்க. கம்பேக்னு சொல்றாங்க. கம்பேக் அவர் எங்கேயும் போகல, அது வேற விஷயம். ஏன்னா அவர்கிட்ட நான் இன்னொரு இம்சையரசனை எதிர்பார்க்கிறேன். திருப்பி கண்டிப்பா சங்கரோட செய்யவே மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வாட் ஐ மீன் இஸ், எனக்கு இம்சையரசன் ரொம்ப பிடிக்கும். லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. வீட்லயே ஏதாவது போயிட்டு சொல்ல வேண்டியதுதானே, அந்த பக்கம் வழியிலே வாதி. அதாவது நம்ம சும்மா நார்மலா பேசிட்டு இருப்ப கூட லைக் ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அப்போ ஏதாவது பாட்டு போறாங்கன்னா உயிரே உயிரே அந்த சாங் தான். நிறைய நேரத்துல வடிவேலு வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணிடுறாரு. அந்த 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 மொமெண்ட்டை பிரேக் பண்றதுக்கு ஐ யூஸ் வடிவேலு as a catalyst. இதுல வந்து கொம்போ சுந்தர்சியும் வடிவேல் கொம்போ. ஐயோ, அது அல்டிமேட்டியா. இங்க கடைசியா இந்த படம், அது படம் பேர் ரெண்டு தானே கடைசியா ஒன்னா ரெண்டு ஒர்க் பண்ணாங்க. ஆமா, அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபைட் வந்து சந்தானம் அந்த படத்துல எடுத்துட்டு வந்துட்டாரு சுந்தர்சின்னு சொல்லிட்டு வடிவேல் கோச்சிட்டு போயிட்டாரு பாதி படத்துல. வடிவேல் அந்த படத்துல இருந்திருக்க மாட்டாரு. தட்ஸ் தி லாஸ்ட் மூவி. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு சுந்தர்சி கூட நடிக்கவே மாட்டேங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. லீடரும் காதுக்கு வந்த செய்திகள் படி அதுல இருந்தா அவங்க நடிக்கிறதே இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் வின்னர்லாம் எப்படி இருக்கும் ஜோக்கு, கைப்புள்ள பொறா தம்பி பிரேக்க அல்டிமேட்டா இருக்கும். அந்த படம் ஃபுல்லாவே நல்லா இருக்கும். அதான் சொன்னேன், நல்ல ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள்னால ஒரு வின்னர் வந்து சுந்தர்சி படம் தான். ஆமா, அதான் சொன்னேன். நிறைய அவங்க காம்போல வந்து எல்லா படமுமே நல்லா இருக்கும். அந்த டீச்சரை வச்சிருந்தது அர்ஜுன் படம்டா. உங்க அக்கால வச்சுதான் ரெண்டு இதுவும் நல்லா சூப்பரா இருக்கும். தலைநகரம் ஒன்னாதான் நாய்சிகர். ரெண்டாவது வந்து அந்த ஒரு கிள்ளி முடி. இன்னும் பயங்கரமா இருக்குடா. எங்க ஏரியாவுக்கு அதுதான் வடிவேல் பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம். ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு அந்த அந்த காம்போ மாதிரியே தான் இருந்துச்சு. அதுல இருந்து அதே மாதிரி முடி அந்த மாதிரி விஷயங்கள். வயசு ஆயிடுச்சுதான், ஆனா அவரோட ஜோக்ஸ்க்கு என்னைக்குமே வயசே ஆகாது. அது மட்டும் உண்மை. கேங்கஸ் பாப்போமா? ஓகே, ட்ரைலர் வந்திருக்கு. டிசி சண்முகம் எவ்வளோ ஒருத்தர் ஃபேமிலிக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்குற மாதிரி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் போதையா இருக்கும்போது நான் அடிச்சுட்டு போயிட்டான். மார்வேஷன் வந்து உன்னை அடிச்சு ஃபேக்டரி அடிச்சிருக்கான். யார் பாரு திருவிழாவை சாக்கா வச்சு விளையாடுறேன். நான் அந்த ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்கிற பிடி மாஸ்டர். வெல்கம் டு அவர் ஸ்கூல் சரவணன். நீங்க மெரிட்ல வந்திருக்கீங்க. ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் கோட்டால இங்க ஒரு பிடி மாஸ்டர் இருக்காரு. இருந்து உங்களை வேவு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் போலீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. போலீஸோ? காதல் வரும். அது இந்தியில வரணும், அங்க இருக்க வரணும்.
சார் சொல்றது? முகத்தை ஃபுல்லா மூடிட்டு ஒரு ஆள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சுஜி, அவனுக்கு என்ன மாதிரி கர்லி ஹேர் கிடையாது. நீ தான் அடிச்ச, நீயே சொன்ன நம்ப மாட்டேன். ஏன்னா நீ ஒரு டோமர் எனக்கு தெரியும். 3 வருஷமா கொள்ளையடிச்சு பணத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த 100 கோடி ரூபாயை நான் அவன்கிட்ட அடிக்க போறேன். அதுக்கு தான் உதவி தேவை. இந்த விஷயத்துல நீங்க ஹெல்ப் பண்ணா அடிக்கிற பணத்தெல்லாம் நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம். கோடி கணக்கில் பணம் கிடைக்குன்னா குரங்கு வித்துல இருந்து குரலி வித்த வரைக்கும் காட்ட மாட்டான். நானு ஆட்டத்தை ஆரம்பிப்போம். One epic reunion. கையை விட்ட? நான் எங்கப்பா விட்டேன்? நீ தானே விட்ட, நீ எடுத்துக்கோ. என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறேன். உன் பிளான எனக்கு ஒரு கொட்டாது. என் பிளான நீ கேளு. என்ன பிளான்? போலாம். கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல, இப்ப புதுசா ஒன்று ஓபன் பண்ணிருக்கான். நானே ஆக்சுவலி நான் சேர்த்துட்டு கேங்கஸ் அப்படின்னு கட்டி ஏறிட்டு இருக்கேன். இதுல எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும்? முடியாதுங்கிற வார்த்தையை நாம முடிப்போம். மாட்டுனா முடிய வெட்டுற மாதிரி தலையை வெட்டி முகமாக்கி விடுறாங்க. ஆபரேஷன் சிங்காரம்னா சும்மாவா? அண்ணே, சார் தான் சார்லஸ். கை எங்க இருக்கு? மூஞ்சி மட்டும் வயசா இருக்கு. அது களத்துக்கு கீழே யோகா பண்றாங்க. உடம்பு தானே பண்ணுங்க. அதான் எனக்கே இந்த படம் வந்து ரொம்ப வெயிட் பண்றேன்னா, இந்த சுந்தர் சி படத்துல வந்து எப்பயுமே ஹீரோ வந்து அந்த காமெடியெல்லாம் வந்து ஹீரோ கூடயே டிராவல் பண்ணிட்டு வராங்க படம் ஃபுல்லா. அதுதான் வந்து சூப்பரா இருக்கும். இது வந்து அவரே டைரக்டரா, சுந்தர் சி டைரக்டர். அப்ப கண்டிப்பா ஃபுல்லா இருப்பாங்க. நிஜமாவே எனக்கு ஆக்சுவலிடா சுந்தர் சி அந்த டைமிங் காமெடி, அந்த சிச்சுவேஷனல் காமெடிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். லைக் வடிவேலுக்குனே தனியே ஒரு ட்ராக் கொடுத்துருவாரு. ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அந்த ட்ராக் ஜோக்ஸ் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். பட் அது கொஞ்சம் அங்கங்க சேர்ந்து ஹீரோ கூடயே டிராவல் பண்ணுவாங்க, தனியா ஒரு ட்ராக்காவும் இருக்கும். கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆமா, இது வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. மேபி ரொம்ப நாள் அந்த தைச்சு விட்டு போனதுனாலே தெரியல. இது கொஞ்சம் ஒர்க் ஆகல. நாய் சேகர் நல்லா இருந்துச்சு, பட் ஆனா நம்மளுக்கு பிடிக்கும்ல, அந்த அந்த கிரிப் வரல. மேபி இதுல வந்துரும் நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, சில ஜோக்ஸ் கொஞ்சம் லேண்ட் ஆகல சரியா. லுக்ஸ் லிட்டில் பிட் ஓல்ட். பட் நிறைய இடத்துல சிரிக்க கழுத்துக்கு கீழே யோகா பண்றேன். அந்த கேங்கஸ்க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு பேர். அதான் கேங்ஸ்டர்ஸ் தான் ஆல்ரெடி இருக்கு, அதான் புதுசா இறக்கி இருக்கோம். இந்த படம் இன்னொரு படமும் ப்ரோ, அது உங்களுக்கு தெரியுமா தெரியல, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நீங்க தான் ஷேர்லாம் பண்ணுவீங்களே. அடுத்த படம் ஃபாட் ஃபசிலும் வடிவிலோட. ஆமா ஆமா, முறைச்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இது எப்போ வருது? மோஸ்ட்லி மே ரிலீஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கம்பேக்கா இருந்துச்சா நல்லா இருக்கும். கம்பேக் தான் கன்ஃபார்ம். கம்பேக்கா இல்லைன்னா கூட இப்ப அவரு 1, 2, 3 இப்படி நடிச்சுட்டே வந்தாருன்னா ஒரு 3 படம் தான். அந்த தச்சு லைட்டா விட்டு வச்சுல அது திரும்பி பிடிச்சிருவாரு. அதுதான் திருப்பி மீட்டருக்கு வந்துருவாரு. நடிச்சுக்கிட்டே இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்கா மீட்டருக்கு வந்துருவாரு. நான் சொன்னத எனக்கு எண்டே கிடையாது.